சிவார்ப்பண வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக எல்லாத்துக்கும் சந்தேகம் வர்றதுதான். நார்மலாக தெரிஞ்சுவீங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகம், காகத்துக்கு சாப்பாடு எப்படி வைக்கிறது. நாம் ரெகுலராக ஒருத்தர் ரெகுலராக வச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் சனிக்கிழமை மட்டும் வைப்பாங்க, ஒவ்வொருத்தர் அமாவாசை மட்டும் வைப்பாங்க. இல்லை ஒரு சிலவர் நம்ம சாமி புரட்டாசி சாமி கும்பிட்றோம், அப்போ தழுவு வைக்கிறோம், அப்போ மட்டும் காக்காய்க்கு சாப்பாடு வைப்பாங்க. சாமிக்கு கும்பிட்டு படையல் வச்சுட்டு சாமிக்குன்னு சொல்லிட்டு வைக்கணும் இல்லையா, அதுக்காக அப்படி வைப்பாங்க. பலவிதமாக காக்காத்துக்கு சாப்பாடு வைக்கிறது. ஆனால் அதை எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்களுக்கும் குழப்பம், தெரியாதவங்களுக்கும் குழப்பம், கரெக்டாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களையும் பாதி பேர் குழப்பிடுவாங்க. அது எப்படி? நம்ம ரெகுலராக காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது அப்படின்னா எப்படி? சாதம் வச்சு தயிர் எள்ளு கலந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கணும். அது நம்ம சாப்பிடங்காட்டி, நம்ம டேஸ்ட் பார்க்கங்காட்டி, நம்ம வாய் எச்சப்படாங்காட்டி வாயில் சாப்பாடு வச்சு நம்ம எச்சப்படக்கூடாது, நம்ம முதல்ல சாப்பிடக்கூடாது. அதுதான் முறை. அதுவே நம்ம எதுக்காக வைக்கிறோம்? ஆதி காலத்தில் நம்மள சின்னதாக இருக்கும்போது, அம்மா காலத்துல எல்லாம் ஜாதகம் பார்க்க போகும்போது நம்ம ஜாதகக்காரர் சொல்லி விடுவார். என்னன்னு சொல்லி விடுவார்? உங்களுக்கு 7.5 சனி நடக்குது, அஷ்டமச்சனி நடக்குது, நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனிக்கிழமைனா காகத்துக்கு குளிச்சுட்டு சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதுதான் பரிகாரமாக இருந்துச்சு. ஆதி காலத்துலேருந்து இப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ முன்னோர்களுக்கு கும்பிடுறது, திதி கும்பிடுறதுன்னு வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம காகத்துக்கு பூஜையெல்லாம் பண்ணிட்டு எல்லா இருக்கிற படையிலெல்லாம் வச்சதெல்லாம் சாமிக்கு கும்பிட்டு காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க. திதி கொடுக்கும்போது எள்ளு கலந்து எள்ளும் தண்ணியும் இறைப்பாங்க. இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு கர்மாவினா சேர்ந்து போச்சு கலிகாலம். அதனால எல்லாரும் என்ன பண்ணுறோம், இப்போ இருக்க உலகம் மாறிடுச்சு. காகத்துக்கு சனிக்கிழமை ரெகுலராக முக்கால்வாசி பேர் காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, நம்ம ரெகுலராக வைக்கிறது. நான் எப்படி வைப்பேன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு தான் காக்காய்க்கு அடுப்பில் சாப்பாடு வைக்கணும். குளிச்சுட்டு சாப்பாடு வச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் சாதத்தில் தயிர் கருப்பெள்ளு கலந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொண்டுக்கிட்டு போய் காகத்தை இடத்த சுத்தம் பண்ணி விட்டு காகத்துக்கு தண்ணி, அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் வச்சுட்டு சாப்பாடு தயிர் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு சொம்பில் இருக்கிற தண்ணியில் நீங்கள் சனீஸ்வர பகவான் நினச்சிக்குங்க, முன்னோரை நினச்சிக்குங்க. உங்களுக்கு முன்னோர்கள் பேர் யாரெல்லாம் தெரியும்? உங்கள் கூட பிறந்தவங்க யாராச்சும் இறந்துட்டாங்களா, இல்லை அப்பா அம்மா இல்லையா, தாத்தா பாட்டி இல்லையா, மாமனார் மாமியார், கூட பிறந்தவங்க, இது மாதிரி யார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோ பேர், அவங்க ஆறு குடும்பத்தில் 6 இல்லைன்னு உங்கள் வீட்டில் யார் எப்படி, அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. அவங்க பேரை சொல்லி சுவாகா முடிஞ்ச அளவுக்கு ஒரு இதில் கூட தண்ணி ஊற்றி முன்னோர்களுக்கு சுவாகா சொல்லிட்டு சனீஸ்வர பகவானுக்கு சொல்லிட்டு அப்படி தண்ணி 3 சொட்டு தண்ணி விட்டுட்டு நீங்கள் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு பிரபஞ்சத்தை கும்பிடுங்க. சூரியனுக்கு தண்ணி விடுங்க. அதே ஒரு சொம்பு தண்ணியிலேயே தண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரே வேலையில் முடிஞ்சு போயிடும். அப்போ காகத்தை கூப்பிடணும். நீங்கள் சும்மா வச்சுட்டு கடனேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு, இப்போ ஒரு மேரேஜுக்கு போகிறோம், ஃபங்க்ஷனுக்கு வாங்க சாப்பிடுங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு ரிலேஷன் கூப்பிட்டா தான் நம்ம போய் சாப்பிட்றவங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் கூட நீங்கள் போய் சாப்பாட்டை வச்சுட்டு கடனேன்னு வச்சுட்டா எப்படி சாப்பிடுவாங்க? அவங்க முன்னோர் சனீஸ்வர பகவான் தெய்வம். அதனால நீங்கள் கா 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 கான்னு 5 முறைனாச்சும் சொல்லணும். ஏன் 5 முறைன்னு சொன்னால், நமசிவாயா நாமா சிவாய 5 எழுத்து மந்திரத்துக்கு நீங்கள் 5 தடவை கூப்பிடுங்க. உங்களுக்கு எந்த மந்திரத்தை சொல்லி நினைச்சு கூப்பிடணும்னு தோணுதோ கூப்பிடுங்க. இல்லை 3 தடவை கூட காக்கான்னு சொல்லிட்டு 3 தடவை கூப்பிட்டு கூட சாப்பாடு அப்படிதான் வைக்கணும். காக்காயை கூப்பிட்டு காக்காயை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும். சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கூட நீங்க மனசுல கேட்டுக்கலாம். இதெல்லாம் கத்தி சொல்லணும்னு இல்லை, நீங்களாம் மனசால சொல்லிக்கலாம். காக்காயை கூப்பிடுறதும் மனசால சொல்லிக்கலாம். நீங்க ரெகுலரா கூப்பிட்டீங்கன்னா, ரெகுலரா காக்காய்க்கு சாப்பாடு வச்சீங்கன்னா ரெகுலரா வந்துருவாங்க. இது நான் வைக்கிற முறை. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, ஒருத்தர் சொல்றாங்க, எங்கேயோ இன்னைக்கு சமையல் செஞ்ச சாப்பாட்டை தண்ணியில் போட்டு பழைய சாதம் ஆனதை காலையில் அதை காக்காய்க்கு வைக்கணும், அதை தான் சிறப்புன்னு சொல்கிறாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. ஒருத்தர் ரெகுலராக காலையில் சாப்பாடு மதியம் தான் வைப்போம் அப்படிங்கிறதுனால நாள் சாப்பாட்டை தண்ணியில் போட்டு பழைய சாப்பாட்டையே காலையில் வைக்கிறாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க,
காக்காய்க்கு தயிர்ல எள்ளு கலந்து கொடுக்க கூடாது, நீங்க சாமிக்கு வைக்கிறீங்க அப்படின்னு ஐயரு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயரெல்லாம் குழப்புவாங்க. ரைட்டு, சாப்பாடு தயிரில் எள்ளு கலந்து வைக்கக்கூடாதுன்னா அது எப்போ வைக்கக்கூடாது? நீங்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணுறீங்க, இப்போ என்னென்ன தீபாவளிக்கு கும்பிடுவீங்க, புரட்டாசி 4 சனிக்கிழமை கும்பிடுவீங்க, தைப்பொங்கல், இது மாதிரி நீங்கள் விசேஷமாக கும்பிடும்போது கும்பிட்டு அந்த சாமி பொங்கலை கொண்டுட்டு போய் காக்காய்க்கு வைக்கிறீங்கன்னா அதில் தயிர் கலக்க வேண்டாம், நீங்கள் எள்ளு கலக்கக்கூடாது. ரைட்டுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது வந்து சாமிக்கு படைச்சிங்க, அதை போய் அங்கே வச்சு சாமி கும்பிட்டு வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு காக்காயத்துக்கு வச்சுட்டு வரீங்க. அப்போ மட்டும்தான் எள்ளு கலக்கக்கூடாது. நீங்கள் எதுக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்க? நம்ம முன்னோர்கள் சாப்பிடணும்னு வைக்கிறீங்க, சனீஸ்வர பகவானோட தோஷம் குறையணும்னு சொல்லி வைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் கம்பல்சரி சாதம், தயிர், கருப்பெள்ளு கலந்து தான் வைக்கணும். நீங்கள் பழைய சாதத்தை வைக்கலாமா? நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து ரெகுலராக பழைய சோறு சாப்பிடுவீங்களா? அதுவும் முன்னோர் தெய்வமாக போயிட்டாங்க, முன்னோருக்கு சனீஸ்வர பகவானுக்கு படைக்கிறீங்க, உங்கள் கர்மா தீரணும்னு சொல்லிட்டு தான் சாப்பாடே வைக்கிறீங்க. நீங்கள் பழைய சோறு வச்சு இன்னும் புது கர்மாவை நீங்கள் சேர்த்திக்கணுமா? அது பாவமா தோஷமா இல்லையா? நீங்கள் இப்போ பழைய சாதம் வைக்கிறதுனா யார் வைக்கலாம்? இப்போ நம்ம கையில் காசு இல்லை, நீங்கள் இன்னைக்கு வந்து பழைய சோறு தான் சாப்பிட்றீங்க, உங்களுக்கு சாப்பாடே பழைய சோறு தான். அப்படிங்கும்போது ஒரு பிடி நீங்கள் சாப்பிட்ற பழைய சோறு எடுத்து நீங்கள் என்னமும் தயிர் கலக்க வேண்டாம், எள்ளு கலக்க வேண்டாம், ஒரு பிடி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்போ புண்ணியம், அப்போ பிரபஞ்சத்தோட அருள் கிடைக்கும். பழைய சாதத்தை வச்சா நீங்கள் வந்து விதவிதமாக சாப்பிடுவீங்க. பழைய சோறு தண்ணியில் இருக்கிறத போட்டு காக்காய்க்கு வச்சிங்கன்னா உங்களுக்கு பாவத்தை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. அதை ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அதனால ரெகுலராக நீங்கள் பழைய சோறு நீங்கள் ரெகுலராக சாப்பிடுவீங்களா? அது முதல் நாள் சாப்பிட்ட சோறு நீங்கள் உடம்புக்கு நல்லது, ஹெல்த்தின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தர் காலையில் குடிக்கலாம், அதெல்லாம் வேற. நீங்கள் ரெகுலராக பொரியல், ரசம், சாம்பாரெல்லாம் செஞ்சு தானே சாப்பிட்றோம், விதவிதமாக சாப்பிட்றோம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், பழைய சோறு தண்ணியில் போட்டது காக்காய்க்கு வைக்கவே கூடாது. ஒன்றும் நீங்கள் காக்காய்க்கு சாப்பாடே வைக்காத இருங்க. வச்சிங்கன்னா புது சாதம் செஞ்சால் அந்த புது சாதத்திலிருந்து எடுத்து வைங்க, சரிங்களா? அதுலேயே காக்காவுக்கு சாதம் வைக்கிறத எப்படி வைக்கலாம்? ரெகுலராக வைக்கிறீங்க, ஒரு சொட்டு நெய்யை விட்டு வச்சா இன்னும் சிறப்பு. அது வந்து பஞ்சகாவியம்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சொட்டு நெய்யை ஊற்றி வச்சிங்கன்னா இல்லாத தோஷமும் குறைஞ்சி போயிடும். தயிர் வைக்கிறவங்க தயிர் வைக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஆனால் இப்படி தான் வைக்கணும், சிறப்பாக வைக்கணும். கடனேன்னு சொல்லிட்டு வைக்காதீங்க. இன்னொன்று நான் என்ன சொன்னேன்? பழைய சோறு வைக்கக்கூடாது. ஐயருங்க தயிர் கலந்ததில் எள்ளு வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வைப்பாங்க. உங்கள் மனசுக்கு என்ன தோணுது? நீங்கள் எதுக்காக வைக்கிறீங்க? நம்ம கர்மா தீரணும், நம்ம பாவம் போகணும், நாம் முன்னோர்களுக்கு காக உருவில் இருக்கிற உயிரினங்களுக்கு நாம் வந்து சனீஸ்வர பகவான் வருவார். அப்படியெல்லாம் நினச்சி தான் சனீஸ்வரனோட வாகனம், யமதர்மராஜா, இப்படியெல்லாம் நம்ம நினச்சி தான் முன்னோர்களுக்காக மட்டும்தான் நீங்கள் வைக்கிறீங்க, உங்கள் கர்மா தீரத்துக்காக வைக்கிறீங்க. அதனால ரெகுலராக வைக்கிறீங்க. நீங்கள் எண்ணும் பார்க்காதீங்க. புது சாதம் செஞ்சு தயிர் எள்ளு கலந்து காகத்துக்கு வைங்க. கூடவே தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்புனா சிறப்பு. இதை தயவு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, ஐயரு சொல்கிறாங்க, ராமேஸ்வரத்தில் சொல்கிறாங்க, காசியில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் காகத்துக்கு எள்ளு கலந்து வைக்காத விட்டுறாதீங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் முன்னோர்களுக்கு சூப்பராக செய்யறீங்க, சனீஸ்வர பகவானோட வாகனத்துக்கு செய்யறீங்க. நம்ம கர்மாவினை தீருது, அதை நீங்கள் தீருதுன்னா மட்டும்தான் காக்கா வந்து சாப்பிடும். உங்களால் அதை ரெகுலராக செய்ய முடியும். உங்களுக்கு நல்ல நேரம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த காகத்தையே செய்ய முடியும். இல்லைன்னா இப்படி யாரோ வச்சு ஐயர் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் செய்யாததான் விடுவீங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் கர்மா நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ரெகுலராக காக்காத்துக்கு சாப்பாடு வைக்க முடியும். உங்கள் கையால் ஒருத்தர் 4 உயிர் சாப்பிடுதுன்னா எப்படி சாப்பிட முடியும்? உங்களுக்கு நல்ல கர்மா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியும். அதனால நீங்கள் யார் பேச்சையும் கேட்காதீங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஐயர் சொன்னாங்க, ராமேஸ்வரத்தில் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாங்க, இப்படி சாதத்துக்கு வந்து காக்காய்க்கு சாப்பாடு வைக்கும்போது எள்ளு கலந்து வைக்கக்கூடாது, நீங்கள் சாமிக்கு வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ரைட்டு, நீங்கள் சாமி கும்பிடுறீங்க, சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு வைக்கிறீங்கன்னா அதில் சாப்பாடு, குழம்பு, பொரியல் இது மாதிரி வச்சு வைங்க, அது சாமிக்கு வைக்கிறீங்கன்னு அர்த்தம்.
நீங்கள் ரெகுலராக எல்லா நாளும் வருஷம் ஃபுல்லாக காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு 7 மணிக்குள்ள 6 மணிக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறீங்கன்னா புது சாதத்தில் தயிர் எள்ளு கலந்து வைக்கிறீங்க, சிறப்பு. அதில் 2 சொட்டு தண்ணி விடுறீங்க, காகத்தை கூப்பிட்றீங்க. இதே எனக்கு இப்போ எப்படி ஐயர் சொன்ன மாதிரி தான், நமக்கு காசியில் கங்கை நீரில் குளிச்சா இல்லாத தோஷம் போயிடும், பாவம் போயிடும்னு தான் இங்கிருந்து கங்கைக்கு ஓடுறோம், காசிக்கு ஓடுறோம். அங்கே கூட வந்த இந்த கைடுங்க என்ன பண்ணுறானுங்க, அவனுங்களுக்கு டைம் சீக்கிரம் ஆகணுங்கிறதுக்காக ரூம்லேயே குளிச்சுட்டு வாங்க, இப்படியே சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் திருவேணி சங்கமத்தில் குளிச்சா போதும் அப்படிங்கிறாங்க. இது மூளை இருக்கிறவன் எவனாச்சும் செய்வாங்களா? அதை கேட்டுக்கிட்டும் பாதி பேர் போயிடுறாங்க. நீங்கள் உங்களோட மூளையை மட்டும் யோசிங்க, உங்களோட மூளை சொல்கிறத மட்டும், மனசு சொல்கிறத மட்டும் கேளுங்க. உங்கள் கர்மா நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் காசி தீர்த்தத்துலேயும் குளிக்க முடியும். இல்லாட்டி அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு கைடு சொல்கிறாங்கன்ட்டு நீங்கள் திருவேணி சங்கமத்தை தான் போய் குளிக்கிறேன்னு போவீங்க. திருவேணி சங்கமத்துலேயும் போனால் என்ன பண்ண முடியும்? நல்லா குளிக்க முடியாது. நடுவு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் போட்டில் கூட்டிட்டு போயிட்டு ஒரே நிமிஷம் 3 முழுங்க முங்க வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கங்கை கரையில் நின்று கங்கையில் நின்று குளிச்சு, அங்கேயே லிங்கெல்லாம் இருக்குது, லிங்கத்துக்கு தண்ணியெல்லாம் ஊற்றலாம். அப்படி நின்று கும்பிட்டு கங்கையில் குளிச்சுட்டு நம்ம காசி விஸ்வநாதரை தரிசிக்க போகணும். அதனால நீங்கள் யார் பேச்சையும் கேட்காதீங்க. தயவு செஞ்சு பழைய சாதத்தை காகத்துக்கு வைக்காதீங்க, புது சாதம் செஞ்சு வைங்க. அது சிறப்புனா சிறப்பு. முன்னோர்களோட ஆசி கிடைக்கும், நல்லதே நடக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி வருவோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உங்கள் கையால் உங்கள் குடும்பத்திலேருந்து நீங்கள் நம்ம டெய்லி 10 பேருக்கு அன்னதானம் பண்ண முடியுமா? ரெகுலராக பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 10 பேர் என்ன, 50 பேர் 100 பேர் வந்து நீங்கள் வைக்கிற சாதத்தை சாப்பிடுவாங்க. எறும்பு சாப்பிடும், சிட்டுக்குருவி சாப்பிடும், மைனா சாப்பிடும், குயில் சாப்பிடும், காகம் சாப்பிடும், அணில் சாப்பிடும். இது மாதிரி எல்லா உயிரினமும் வந்து நீங்கள் வைக்கிற சாப்பாட்டை சாப்பிடுவாங்க. அதனால நீங்கள் காகத்துக்கு ரெகுலராக சாப்பாடை வச்சு உங்களோட கர்மாவினிகள் ஏதாச்சும் நமக்கு தெரியாத கர்மாவினிகள் இருந்தால் கூட தீந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பேச்சையும் கேட்காதீங்க, நம்பாதீங்க. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் செய்யறத ரெகுலராக ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நன்றி. நம்ம சிவாப்பம் 6161 சேனல். நமக்கு தெரிஞ்ச கருத்தை நாம் செய்யறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சிவார்ப்பணம்.